என்னை விட அவளுக்கு என்ன பெரிய சிங்காரிகளா? என்ன பட்டணத்து பொண்ணுகளை சுண்டுனா ரத்தம்ல வரும். ஏன் உடம்பெல்லாம் செருங்க? அவங்க கலர் அப்படி. உங்களை கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு செவிலியர் ஒரு கழுதையை கட்டியிருக்கலாம். நீ சொல்லிட்டு இருக்கிற அதை நான் எப்பயோ செஞ்சுட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்மகன் மகிழ்ச்சியா இருக்காங்க ரெண்டு விஷயம் தாங்க. ஒண்ணு, உங்களுக்கு அமைஞ்ச மனைவி வரமா இருக்கணும், இல்லாட்டி ஊருக்கு போன உங்க பொண்டாட்டி வராம இருக்கணும். யோ, சாப்பிட என்ன இருக்கு? பாயாசம் இருக்குமா, பாயாசம் இருக்கு, வேணுமா? பாயாசமா? ஹோட்டல்ல பாயாசம் இல்லாம இருக்கும்? இருக்காதுன்னு தெரியுதுல, இருக்கிறத கேளுமா. சரி, என்ன இருக்கு? இட்லி, பூரி, பொங்கல், சப்பாத்தி, இதுதானே காலங்காலமா தமிழ்நாட்டு ஹோட்டல்ல இருக்கும். 4 இட்லி கொண்டு வா போ. 4 இட்லி வேணும், அவ்வளவுதானே, போய் கொண்டு வரேன் இரு. மச்சான், நீ யாரதான் லவ் பண்ற? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. யோ, உனக்கு வந்து வேலைக்காரிக்கு என்னையா சம்பந்தம்? ஏய், என்னாச்சு? நேத்துக்கு வரைக்கும் நீ அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்தா இன்னைக்கு அக்கா அக்கான்னு கூப்பிடுறா. பட்டாசு பாலு, இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசு. என் பால் என்ன ஊமையா? ருசியா பேசுற, ருசியா பாக்குற, ருசியா சமையல் செய்வியா நீ. அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. சீனாவுல போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொன்னா ஓவரா பேசுற. என்ன தம்பி, சீனாவுல படிச்சீங்களா? பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்காமா. ஐயோ, தப்பா பேசுற மாதிரி இருக்கு. சீனாவுல படிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி. மாட மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கே, வெக்கமால? வளர மாட்டேங்குது இல்ல, வளர்ந்தா நாங்க வரையறோம், வரைஞ்சதுக்கே புழுதில விட்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க. போக்கத்தை நம்ம ஒண்ணு பின்னாடி சுத்துவோம், அதுக்கு நம்மள பிடிக்காது. நம்ம பின்னாடி ஒண்ணு சுத்தம், அத நமக்கு பிடிக்காது. அது பின்னாடி ஒண்ணு சுத்தம், அது அதுக்கு பிடிக்காது. புரியல? ஆக மொத்தம் நமக்கு பிடிச்சது எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல வரேன். ஒரு உண்மையை சொல்றேங்க, பாசமான கணவனை ஏமாற்றும் ஒரு பெண் நிச்சயமாக ஒரு நாள் மோசமான ஆணிடம் ஏமாறுவாள். இதாங்க விதி. நான் மட்டும் ஜெயிச்சு வந்தேன்னா நம்ம கிராமத்தை இந்தியாவோட எனக்கு உயிரை கொடுத்து போராடுவேன். இப்போ நம்ம கிராமம் இந்தியாவுக்குள்ள இல்ல. சைனா பார்டர் இருக்கா? அது எனக்கு தெரியாது. இல்ல ரஷ்யா பார்டர் இருக்கா? இல்ல பாகிஸ்தான் பார்டர் இருக்கா? அவங்கள அண்ணனா ஃபீல் பண்ண நாங்க அவங்கள அண்ணன் கூப்பிட போறோம். சரி, இப்போ நீங்க என்ன அண்ணன் கூப்பிட்டீங்க, நான் உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டா தர மாட்டீங்க. அப்ப சும்மா தானே அது வார்த்தைகள். யாருன்னு தெரியாம எப்படி போன் நம்பர்? யாரும் தெரியாம என் அண்ணன் கூப்பிடுறீங்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். உள்ள இவ்ளோ காண்டு வச்சீனே, எப்படி என் கூட நீ சிரிச்சினே சுத்துற? ஏன் பிரவீன், உலகத்திலேயே லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு தானே வலி அதிகம். விவரம் தெரியாம பேசாத. லவ் பண்ண பொண்ணியே கல்யாணம் பண்ணவங்களை கேட்டு பாரு, தெரியும் இதுல வலி அதிகம்னு. பொட்டுல 2 ஷேப் தான், ஒன்னு கோபுரம், இன்னொன்னு வட்டம். அதுல ஒண்ணுதான் வைக்க முடியும். குருவாயூர் கோயில நின்னுக்கிட்டு சட்டை போடாதவெல்லாம் ஏன் புருஷன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஊர் தமிழ் ரொம்ப நல்லா பேசுறியே. அதே போகுது. போன் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். லெட்டர் போட மாட்டேன். இமெயில் அனுப்ப மாட்டேன். சரி, அட்லீஸ்ட் லவ். என்ன சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய், இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா உன்னை லவ் பண்ணிட்டேன். ஏன் லவ் பண்ண? அதாயா எனக்கு ஒண்ணும் புரியல. உன் முடியும், உன் நிறமும், உன் முகர கட்டையும், ஆனா என்னமோ இருக்கியா கிட்ட? நீ அழகா இருக்க தெரியும். சோகத்தில் கூட ரொம்ப அழகா இருக்க. சோ நீ ரொம்ப பொறுமையா இருக்க. எனக்கு பொறுமையே கிடையாது. உனக்கு கோவம் வர மாட்டேங்குது. என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியும். எந்த பொண்ணு அழகா இருந்தாலும் இப்படிதான் பாப்பியா? அப்கோர்ஸ், ஆமா. பட் அழகா இருக்கிற பொண்ணுங்களா நீ ஆயிட முடியாதுல்ல. வீடு அழகா இருந்த என்ன புண்ணியம், மாப்பிள்ள அழகா இல்லையே. ஏங்க எனக்கு என்ன குறைச்ச? நல்லா இல்லையா? நீதான் மெச்சுக்கணும். உன்னை கட்டிக்கிட்டு அந்த புள்ள என்ன பாடுபட போகுதோ. எல்லாம் நல்ல பாடம் தாங்க பாடம். நீங்க சொன்ன என்னது? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க கிளம்பு. ஹலோ, யார் பேசுறீங்க? உனக்கு என்ன வேணும்? நீ யாருக்கு முதல்ல சொல்லு. உங்க அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போட சொல்லுங்க.
நான் ரொம்ப கண்ணு வச்சிட்டேன். முதல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு 90 போட சொல்லு. அது பேய் பிடிச்சாதானே போடுவாங்க. அதுக்கு தான். ஏங்க நீங்களே உங்களை பேயின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். வாமா, நீ எங்க வீட்டு மருமக. நீங்க வான்னு சொன்னாலும் வர முடியாது. எங்க அப்பா போன்னு சொன்னாதான் வருவேன். இப்ப நீ வர போறியா இல்லையா? எங்க அப்பா சொன்னாதான் வருவேன். சரிங்க, இவ வர வேண்டாம், வாங்க போலாம். போலாம் ரைட். ஆத்தாளு மகளும் பெரு நடிப்பு நடிக்கிறாளு. நான் வாரம்ன்றால கூட்டிட்டு போங்க. அம்மா நான் உன்னை மறக்கவும் மாட்டேன், உன்னை நினைக்காம இருக்கவும் மாட்டேன். இப்போ உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. என் இதயத்தை வழி